மானகிரி புனித அருளானந்தர் புனித அந்தோணியார் ஆலய அர்ச்சிப்பு விழாவிற்கு திரளாக வருகை இருந்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அருள் பணியாளர்களே, ஆலயத்திற்கு உள் இருக்கிறவர்களை விட 3 மடங்கு ஆலயத்திற்கு முன் குழுமி இருக்கிறீர்கள். இது இந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவில் நீங்கள் காட்டுகின்ற ஆர்வத்தையும், புனித பதுவை அந்தோணியாருக்கு மானகிரி பங்கு மக்கள் எழுப்பியிருக்கிற இந்த புதிய ஆலயத்தை பற்றிய உங்களுடைய அக்கறையையும் காட்டுகிறார். எனவே இந்த இடத்தில் ஆண்டவருடைய இல்லம் ஒன்று பதுவை புனித அந்தோணியாருக்கு நேர்ந்தழைத்து இறைமக்களுடைய வழிபாட்டிற்காகவும் பிற மக்களுடைய வணக்கத்திற்காகவும் இந்த நாள் முதல் இது தொடங்கி வைக்கப்படுவது குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2025ஆம் ஆண்டில் இந்த கோவில் கட்டுமான பணி நிறைவு பெற்றிருக்கிறார். 6 ஆண்டுகள் இதற்கு தேவைப்பட்டிருக்கிறார். 3 பங்கு தந்தையர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக தற்பொழுதைய பங்கு தந்தையினுடைய முழு முயற்சியால், முழு உழைப்பால் இன்றைய நாளிலே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு மக்களுடைய வழிபாட்டிற்காக புனிதப்படுத்தப்படுகிறார். இந்த பங்கு தந்தையினுடைய முயற்சிக்கு பின்னால் இருப்பவர்கள் இந்த மானகிரி பங்கு இறை மக்கள் ஒவ்வொருவரும். மானகிரி பங்கினுடைய பங்கு பேரவையினர், இந்த திருக்கோவில் கட்டுமான பணி குழு உறுப்பினர்கள் மற்றும் ஒவ்வொரு பங்கு உறுப்பினரும் உங்களுடைய உழைப்பையும் ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் வழங்கியிருக்கிறீர்கள். எனவே முதலில் பாராட்டுக்குரியவர்கள் இந்த மானகிரி பங்கு மக்களாகிய நீங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு பாராட்டுகிறேன். இன்றைய நாளில் மிக சிறந்த இந்த சாதனையை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். அதனுடைய அங்கீகாரமாகத்தான் இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கு குழுமியிருக்கிறார்கள். இது ஒரு பங்கினுடைய பங்கு கோவில் திறப்பு விழா என்பது போல தெரியவில்லை. மறைமாவட்ட விழா போல இது காட்சியளிக்கிறார். இந்த சிறப்புக்கு உரியவர்கள் மானகிரி பங்கு மக்களாகிய நீங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாராட்டுகிறேன். நான் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கோவில் கட்டுமான பணியை அடிக்கடி வந்து பார்த்திருக்கிறேன். சில சமயங்களில் உள்ளே வர இயலவில்லை என்றாலும் பயணம் செய்கிற பொழுது காரை நிறுத்தி பார்த்து சென்றிருக்கிறேன். பங்கு தந்தையையும் பணியாளர்களையும் வேகப்படுத்தி உற்சாகப்படுத்தி மிக விரைவில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று நான் அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறேன். எனவே இந்த நாளிலே நமது மறை மாவட்டத்திற்கு ஒரு புதிய பங்கு ஆலயம் கிடைத்திருக்கிறார். நிறைய சிற்றாலயங்களை, கிளை பங்கு கோவில்களை நான் புனிதப்படுத்தி மந்திரித்து திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் புதிய பங்கு ஆலயம் என்றால், அதுவும் புதிய இடத்தில் புது பங்கு ஆலயம் என்றால் அது மானகிரி புனித அந்தோணியார் ஆலயம் என்று நான் எண்ணுகிறேன். எனவே இந்த ஆலயம் சிறப்புக்குரியது. நிச்சயமாக வரும் காலத்தில் முன்னுரையில் சொன்ன நம்முடைய சகோதரர் போல இனிமேல் பதுவை அந்தோணியார் ஒருவேளை மானகிரி அந்தோணியார் என்று அழைக்கப்பட்டு விடுவாரோ
என்ற அளவிற்கு இந்த ஆலயம் சிறப்படையும் என்று எண்ணுகிறேன். அதற்கான காரணம், நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு, இறையின் நம்பிக்கையோடு, ஆர்வத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதற்கு 100 மடங்கு அதிகமாக கடவுள் பிரதிபலன் அளிப்பார். நீங்கள் அப்படி செய்திருக்கிறீர்கள். அதன் காரணமாக இந்த உங்களுடைய விசுவாசத்திற்கான பலன் நிறைய கிடைக்கும். அதுவும் திருப்பத்தூர் காரைக்குடி மைய சாலையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இதனை கடந்து செல்பவர்கள் யாரும் இதனை பார்க்காமல் செல்ல முடியாது. எனவே அந்த அளவிற்கு உலக அளவிலேயே புனிதர்களில் புனித அந்தோணியார் தான் அதிகமான பிரபலமான, அன்னை மரியாளுக்கு அடுத்து அதிக பிரபலமான புனிதர், எல்லோரையும் ஏற்பவர். இன்னும் குறிப்பாக பிற சமய சகோதர சகோதரிகளில் பெயர் அறியப்பட்ட ஒரு புனிதர் என்றால் பதுவை புனித அந்தோணியார். எனவே நிச்சயமாக இந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை அடையும். இங்கு இறைவனுடைய வல்லமை வெளிப்படும். புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் தொடர்ந்து பல அருள் குறிகள் நிகழும், புதுமைகள் நிகழும். அதனால் நாம் இந்த இடத்தில் எழுப்பியிருக்கிற இறைவனுடைய ஆலயத்திற்கான நோக்கம் முழுமையாக நிறைவேறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நேரத்தில் இவ்வளவு பேரும் பங்கு மக்கள் அனைவரும் பங்கு மக்களை கடந்தும் பல பேர் உதவி செய்துதான் இந்த அழகான ஆலயம் எழுப்பியிருக்கிறார். இந்த ஆலயத்தை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கடந்த 40 ஆண்டுகள் குருவாக இருக்கிற காலத்தில் பல ஆலயங்கள் உருவாக பங்களிப்பு செய்தவன் என்ற முறையிலும், ஒரு இறையியல் பேராசிரியர் என்ற முறையிலும், கோவில் கட்டிட கலைகளை அறிந்தவன் என்ற முறையிலே இந்த கோவிலானது கட்டிட கலைக்கும் பெயர் சொல்லுகிற அளவிலே அமைந்திருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த கோவில் மிக அழகாக விண்ணகம் மண்ணகத்தை நோக்கி வந்திருப்பது போன்ற அந்த கலையை கொண்டிருக்கிறார். பீடம் ஜொலிக்கிறார். எல்லா இடமும் விண்ணகத்தின் மாட்சி குடியிருப்பது போல தோன்றுகிறார். இதிலும் குறிப்பாக இங்கே இருக்கிற 2 சுரூபங்கள், பதுவை புனித அந்தோணியார் இங்கே இருக்க வேண்டும். அது அல்லாமல் புதிதாக இங்கே கொண்டு வந்து அன்னையினுடைய சுரூபத்தை வைத்திருக்கிறார்கள். அது முடிச்சு அவிழ்க்கும் மரியா என்று பெயர். நம்முடைய வாழ்க்கையிலே பல முடிச்சுகள், சில முடிச்சுகளை சீக்கிரம் அவிழ்த்து விடுவோம். ஆனால் சில முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு நேரமாகும், ஏன் மாதங்கள் வருடங்கள் கூட ஆகும். ஆனால் அன்னை மரியாவிடம் ஒப்படைத்து விட்டால் அவர் அந்த முடிச்சுகளை எல்லாம் எளிதாக நமக்கு அவிழ்த்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இருக்கிறார். எனவே நம்முடைய மறை மாவட்டத்தில் முடிச்சவிழ்க்கும் மாதாவும் இங்கே பொழுது வந்திருக்கிறார். எனவே இது ஒன்று. அதற்கு அடுத்து இரக்கத்தின் ஆண்டவர். இரக்கத்தின் ஆண்டவருக்கும் அந்தோணிசாமிக்கும் தொடர்பு இருக்கிறது. முதலிலே இது அந்தோணியார் கோவில், அவருடைய நாமத்தை, அந்தோணியாருடைய நாமத்தை தாங்கியவர் என்ற காரணத்தினால் இந்த கோவிலில் கட்டி முடிக்கப்படுவதற்காக இவர் நிறைய முயற்சிகளை எடுத்தார். எனவே இந்த சிறப்பிலே ஒன்று இறை இரக்கத்தின் ஆண்டவர். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய 3 படங்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் திருப்பலி முடிந்து போகும்போது பாருங்கள், மிக அழகான புதிய படங்கள், இயேசுவினுடைய படங்கள், நல்லாயன் படம், சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு உரையாடுவது, குழந்தைகளிடம் உரையாடுவது ஆகிய 3 படங்கள் இங்கே வரையப்பட்டிருக்கின்றன. அதில் தரப்பட்டிருக்கிற வசனங்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நீ எனக்கு உரியவன் உரியவள், நான் உனக்கு ஆசி வழங்குவேன். எனவே இங்கு வந்து போகிற பொழுது நாம் இருளை சுமந்து வந்தோம் என்றால் ஒளியை சுமந்து செல்பவர்களாக இறைவனுடைய ஆசீரோடு செல்வோம். சாபத்தோடு வந்தோம் என்றால் சாபத்தை களைந்து ஆசீரோடு செல்வோம் என்பதனுடைய அடையாளமாக இந்த படங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆலயத்திற்கு முன்னால் நல்ல விசாலமான வளாகம் இருக்கிறது.
இதெல்லாம் இந்த இடத்தினுடைய சிறப்பாக இருக்கிறார். எனவே மீண்டும் ஒரு முறை இவ்வளவு இந்த கோவிலை ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து தொடக்க உரையிலே சொன்னது போல வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ், எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் 2,70,00,000 ரூபாயை செலவழித்து 6 ஆண்டுகளாக பொறுமையாக பார்த்து பார்த்து இப்பொழுது இறுதியாக கடந்த 3 ஆண்டுகளிலே கட்டி முடித்திருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய பங்கு தந்தையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு பாராட்டுகிறேன். இதிலே பங்கு மக்கள் தவிர்த்து இதற்கு உதவியவர்களும் இருக்கிறார்கள். இந்த கோவிலை கட்டி முடித்த பொறியாளர் திரு லாரன்ஸ், அதே போல இன்னும் பல பேர். அதில் ஒருவர் எனக்கு நினைவு வருகிறது. அருள்பணி அந்தோணிசாமியோடு எங்க கலெக்ஷனுக்கு போனாலும் அவர் காரில் அவரே டீசல் போட்டு கூட்டிகிட்டு போகிறது, என்ன பொருள் வாங்க போனாலும் கேரளாவுக்கு போகிறது, யாரை பார்க்க வேண்டும் என்றாலும் இவரை அழைத்து கொண்டு செல்வது, குறிப்பாக அரசு அனுமதி பெறுவதற்கு மிகுந்த சிரத்தை எடுத்து அதையும் பெற்றுக் கொடுத்த திரு தாமஸ் அவர்களையும் நான் அன்போடு பாராட்டுகிறேன். எனவே இன்னும் இந்த ஆலய உருவாக்கத்தில் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் மட்டுமல்ல, உங்களுடைய இந்த அற்புதமான பங்களிப்பிற்கு இறைவன் தாமே உங்களுக்கு பிரதிபலன் வழங்குவார் என்ற ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயம் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையிலே 2 அந்தோணியார்கள் இருக்கிறார்கள். ஒருவர் வனத்து அந்தோணியார், மற்றவர் பதுவை அந்தோணியார். வனத்து அந்தோணியார் பெரிய அந்தோணியார் என்றும் அழைக்கப்படுகிறார். பதுவை அந்தோணியார் சின்ன அந்தோணியார் என்றும் அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் என்ன? வனத்து அந்தோணியார் காலத்தால் மூச்சவர், 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், அதுவும் ஏறத்தாழ 102 வருடங்கள் வாழ்ந்தவர். தாடி வளர்த்து அவரை எப்பொழுது நினைவுகிறோம்? ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அவருடைய திருவிழா. எனவே இந்த வனத்து அந்தோணியார் துறவு வாழ்வுக்கு முதல் எடுத்துக்காட்டாக இருப்பவர், முதல் மடாதிபதியாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பவர். எனவே இந்த வனத்து அந்தோணியார் காலத்தால் முந்தியவர், வயதால் மூச்சவர். எனவே அவர் பெரிய அந்தோணியார் என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய பதுவை அந்தோணியார் சின்ன அந்தோணியார் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், அவர் காலத்தால் பிந்தியவர். அவர் 15/8/1193 லிஸ்பன் நகரிலே பிறந்து போர்த்துகல் நாட்டில் 13/6/1231 30 வயதிலே இறைவனடி சேர்ந்தவர். இப்படி காலத்தால் பிந்தியவர். ஏறத்தாழ 10 நூற்றாண்டுகளுக்கு பதுவை வனத்து அந்தோணியாருக்கு பிந்தியவர். வெறும் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இவர் விரும்பி இந்த பெயரை எடுத்துக்கொண்டார். இவருடைய இயற்பெயர், இவருடைய பெற்றோர்கள் வைத்த திருமுழுக்கு பெயர் ஃபெர்டினாண்ட் என்பதாகும். இவர் பதுவை அந்தோணியார் வனத்து அந்தோணியார் போல புனிதராக வேண்டும் என்பதற்காக அவர் அகஸ்டின் சபையிலே சேருகிற பொழுது, இப்பொழுது இருக்கிற நம்முடைய திருத்தந்தையினுடைய சபை என்ன சபை? அகஸ்தினார் சபை. எனவே இந்த அகஸ்தினார் சபையிலே அவர் சேர்ந்து அவர் குருவானார். அதற்கு பிறகு மறைசாட்சியாக வேண்டும் என்ற விருப்பத்தால் அவர் கப்புச்சின் சபையிலே சேர்ந்து அவர் புனிதர் பட்டம் பெற்றிருக்கிறார். இந்த புனிதரை பற்றி பார்க்கிற பொழுது இவருடைய இறப்பு 1231
32லேயே ஒரே வருஷத்தில் மே மாதம் 30ஆம் தேதி புனிதர் பட்டம் பெற்றவர் இவர். இவ்வளவு குறுகிய காலத்தில் புனிதர் பட்டம் பெற்றவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று பிரான்சிஸ் அசிசியார், மற்றவர் பதுவை புனித அந்தோனியார். எனவே இவரை புனிதராக உயரச் செய்தவர் 11ஆம் கிரகோரியார் என்ற திருத்தந்தை. எனவே இப்படி நம்முடைய சின்ன அந்தோனியார் அல்லது பதுவை அந்தோனியார், காரணம் பதுவை என்பது ஒரு ஊர் பெயர், நகரப்பெயர், இத்தாலியிலே இருக்கக்கூடிய நகரத்தினுடைய பெயர். அவர் அங்குதான் கடைசி காலத்திலே வாழ்ந்து இறந்து அங்கு அடக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால் அவர் பதுவை அந்தோனியார் என்று அழைக்கப்படுகிறார். நான் தொடக்கத்தில் சொன்னது போல புனிதர்களிலே அதிக பிரபலமாகி இருப்பவர் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே அதிகமாக பிரபலமானவர் புனித அந்தோனியார். அதற்கு காரணம் என்ன? முதலிலே புனித அந்தோனியாரை புனிதர்கள் என்ற பெரிய வட்டத்திற்குள் வைத்து பார்க்க வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய இலக்கு என்றால் புனித நிலையை அடைவது. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே மனிதரை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரானார் என்று நாம் பாடுகிறோம். எனவே நாம் எல்லாம் புனிதராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் புனிதராம் கடவுள் மனிதரானார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:14 நாம் அனைவரும் மாசற்றோராகவும் தூயவராகவும் விளங்கும்படி தந்தையாம் கடவுள் தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உலகங்கள் தோன்றும் முன்னரே குறித்து வைத்தார் என்று சொல்லுகிறார். எனவே நாம் புனிதர்களாக இருப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்க 3 நூற்றாண்டுகள், கிறிஸ்தவத்தினுடைய தொடக்க 3 நூற்றாண்டுகளிலே எல்லா கிறிஸ்தவர்களும் புனிதர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். புனித பவுலும் அவருடைய மடல்களை புனித திருச்சபைக்கு எழுதுவது என்றுதான் சொல்லுவார். அதே போலதான் 3 நூற்றாண்டுகளிலே யாராவது ஒரு கிறிஸ்தவர் இறந்தால் அவர் புனிதராக இருந்திருக்கிறார் என்பதனால் அவரிடம் ஜெபிப்பார்கள். ஆனால் காலப்போக்கிலே கான்ஸ்டன்டைன் மன்னன் திருச்சபைக்கு சுதந்திரம் கொடுத்த பிறகு உலகத்தினுடைய காற்று உள்ளே வீச ஆரம்பித்தது. அதற்கு பிறகு ஒரு கிறிஸ்தவன் இறந்தால் அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இறந்த கிறிஸ்தவரிடம் ஜெபித்தது போய் இறந்த கிறிஸ்தவருக்காக ஜெபிக்கிற வழக்கம் திருச்சபையில் இப்படித்தான் ஆரம்பமானது. எனவே நம்முடைய நோக்கம் என்ன என்றால் புனிதராக வாழ்வது. இந்த புனிதராக வாழ்வது என்பது என்ன? இறைவனுக்கு அருகில் வருவது, இறைவன் போன்று ஒளி படைத்தவர்களாக ஒளியை நோக்கி நகர்வது, இதுதான் புனிதம். ஆனால் இந்த இறைவனை நோக்கி நகர்வது என்று சொல்லுகிற பொழுது அழகையினுடைய பண்புகள் அதுவும் மனிதனிடம் இருக்கிறார். மனிதனை பற்றி சொல்லுகிற கவிஞர் பாதி மனதில் தெய்வம் இருந்து குடிகொள்கிறது, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்சி படைக்கிறது என்று சொன்னார். ஆனால் மிருகம் கூட இல்லை. இந்த கவிஞருடைய கூற்றுக்கு இன்னொரு கவிஞர் எழுதுகிறார், நீங்கள் மிருகங்களை கொச்சைப்படுத்த வேண்டாம். பொதுவாக மனுஷங்களை திட்டும் போது போட நாயே, சீ நாயேன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லாதீர்கள், அது நாயை அவமானப்படுத்துவதாகும். காரணம், நாய் நன்றி உள்ள மிருகம், ஆனால் மனிதர்கள் நன்றி இல்லாத மிருகங்கள். எனவே இனிமேல் மனிதர்களை திட்ட வேண்டும் என்றால் சீ போடா மனிதா என்று சொல்லுங்கள் என்று அந்த கவிஞன் எழுதுகிறார். எப்படி மிருகங்களையும் விட அழகையினுடைய குணங்கள் மனிதரிடம் இருக்கிறார். எனவே இந்த பாதி மனதில் தெய்வம் இருந்து குடிக்கொள்கிறது, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி படைக்கிறார். நாம் புனிதராக மாற வேண்டும் என்றால் இந்த மிருக குணங்களை நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த மிருக குணங்கள், அழகையினுடைய குணங்களை நாம் வெற்றி கொண்டு புனிதராம் இறைவனுடைய குணங்களை நாம் வசீகரிக்க வேண்டும். இறைவனுடைய குணங்கள் அன்பு, அருள், இரக்கம், ஈகை, பிறர் நலம், தியாகம் ஆகியவை. ஆனால் அழகையினுடைய குணங்கள் தன்னலம், சுயநலம், பேராசை,
வெறுப்பு, பகைமை, கொலை, கொள்ளை, பரத்தமை, குடிவெறி ஆகியவை. எனவே எந்த நபர்கள் இந்த அழகையின் குணங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு இறை குணங்களை ஆடையாக உடுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் புனிதத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்காத இயன்றது அறம் என்று சொல்றார். இந்த நாளும் அழுக்காறு பொறாமை, அவா பேராசை. கண்ணதாசன் சொல்ற போது ஆசைக்கும் பேராசைக்கு என்ன வித்தியாசம்? நார்மலான ஆசை இருக்கணும், பட்டினி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவி அமையணும், நல்ல குடும்பம் அமையணும், இதெல்லாம் நல்ல ஆசை. ஆனால் பேராசை என்பது என்ன? தன்னுடைய நிலைக்கும் தன்னுடைய தகுதிக்கும் ஒவ்வாததை விரும்புவார். ஒரு இளம் தம்பதியர் அழகான ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு நினச்சா அது நியாயமான ஆசை. அதுக்கு பதிலாக ஒரு பிரம்மச்சாரி அவனுக்கு ஒரு அழகான மனைவி வேணும்னு நினச்சா அது பேராசை. எனவே தன்னுடைய நிலைக்கும் தன்னுடைய தகுதிக்கும் ஒவ்வாததை விரும்புவதுதான் பேராசை. அழுக்காறு, அவா, வெகுளி, கோபம், இன்னாச்சொல், தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், பிறரை புண்படுத்துகிற வார்த்தைகள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. எனவே இந்த தீயினால் சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட புண் ஆறுவதில்லை. எனவே எப்படி நாம் இந்த அழுக்காறு, பொறாமை, பேராசை, கோபம், இன்னாச்சொல், தீய சொற்கள் இவற்றை ஒதுக்கிவிட்டோம் என்று சொன்னாலே நாம் புனிதத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்திருக்கிறோம். புனிதத்தை பற்றி வள்ளுவரை சொல்ற பொழுது மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். மனதில் மாசு அற்ற பண்பு இருந்தால் நீங்கள் புனிதர்கள். எனவே இப்படி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய பெரும் புனிதர்கள். இந்த புனிதர்கள் அழகையினுடைய குணங்களை அப்புறப்படுத்தி இறை குணங்களை தரித்தவர்களாக இருந்தார்கள். அதனால் என்ன நடக்கிறது? அதனால் புதுமைகள் நிகழ்கின்றன. புதுமைகள் பொதுவாக ஒருவரை புனிதராக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இறந்த பிறகு நடக்கிற புதுமைகளை நாம் நிரூபிக்க வேண்டும். அந்தோனியாரை பொறுத்தளவில், ஏன் நம்முடைய இறை ஊழியர் லெவே சுவாமி அவர்களை பொறுத்தளவில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் இறப்பதற்கு முன்பே புதுமைகள் நிகழ்ந்தன. எப்படி? அந்த இருவர் வாழ்வில், இன்னும் ஒரு சில புனிதர்கள் வாழ்வில் நடந்தது போல நம்முடைய வாழ்விலும் புதுமைகள் நிகழும். எப்பொழுது நாம் புனிதத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே புனிதத்தை நோக்கி சில பேர் கேட்பார்கள், என்னிடம் சில இளைஞர்கள் கேட்டிருக்கிறார்கள். சில பேர் நினைச்சதெல்லாம் நடக்குது, தொட்டதெல்லாம் தொடங்குது, ஆனால் என்னைய பொறுத்தளவில் மாவு விற்க போனால் காற்றடிக்குது, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது என்று சொல்வார்கள். அதுக்கு காரணம் என்ன? இங்கே நம்மிடம் இருக்கக்கூடிய தீமைகள் நம்ம கீழே இழுத்து போடுகின்றன. அதற்கு மாறாக நம்மிடம் இருக்கிற தூய ஆவியினுடைய குணங்கள் இருக்கின்றது என்றால் அது பாட்டில் மேலே போய்கொண்டே இருப்போம். அதுதான் அது நமக்கும் பொருந்தும், புனிதர்களுக்கும் பொருந்தும். இந்த புனிதர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருந்த காரணத்தினால்தான் இந்த புனிதர்கள் நிறைய புதுமைகள் செய்தார்கள். அந்தோனியாரை பற்றி நிறைய புதுமைகள் செய்த புனிதர் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறார். கோடி அற்புதர், புதுமை வள்ளல், அற்புத போதகர், ஏழைகளின் நண்பன், மறை வல்லுனர் ஆகிய இத்தகைய சிறப்பு பெயர்களை பெற்றவர். அவர் கோடி அற்புதர், புதுமை வள்ளல், அது ஒரு புறம். இன்னொன்று, அவர் சிறந்த பிரசங்கி, நல்ல பேச்சாளர். அவர் பேசுவதை எல்லோரும் கேட்டார்கள். அவருடைய பேச்சு மக்களை கடவுள் பக்கம் ஈர்த்தது. ஒரு சிறந்த பேச்சாளர் என்று சொன்னால் ஆடம்பரமாக பேசுபவர் மட்டுமாக இருக்க முடியாது. கடவுளிடம் மக்களை அறநெறிகளை நோக்கி அழைத்து செல்பவர் தான் ஒரு சிறந்த பேச்சாளர். எனவே அப்படி இவர் சிறந்த பேச்சாளராக, சிறந்த பிரசங்கியாக விளங்கியவர். இவர் புனிதம் இத்தனை புதுமைகள் செய்தார், வாழும் காலத்திலேயே செய்தார்.
தொடக்க உரையிலே சொன்னார்கள், நற்கருணைக்கு முன் கழுதை மண்டியிட்டது என்று சொன்னார்கள். இதெல்லாம் அந்தோனியார் வாழ்க்கையில் நடந்த புதுமைகளாக கருதப்படுகின்றன. ஒருவர் நான் நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை எப்போ நம்புவேனா, என் கழுதை மண்டியிட்டு வழங்கினா தான் அப்படின்னு சவால் விட்டார். அந்தோனியார் சொன்னார், உன் கழுதையை கொண்டு வாங்க. அந்த கழுதையை அவர் கொண்டுட்டு வரும்போது அந்தோனியார் நற்கருணையை தூக்கி சென்று கொண்டிருக்கிறார். இவர் அருகில் செல்ல செல்ல அந்த கழுதை முதல்ல 2 காலையும் போட்டு பிறகு 4 காலையும் அடித்து மண்டியிட்டதாக வரலாறு சொல்லுகிறார். இப்படி புனிதர் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் தன்னுடைய தெய்வீகத்தால் தான் நம்பிய நற்கருணையின் ஆதரால் அத்தனை புதுமைகள் செய்ய முடிந்தது. அவருடைய புதுமைகள் பல புதுமைகள். அவர் இப்படி நிறைய புதுமை செஞ்சதுனால அவர்களுடைய சபை தலைவர் சொல்லிட்டார், நம்ம ஒரு நாளைக்கு 7 புதுமைகள் தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு இவர் காலையிலேயே எல்லா புதுமைகளையும் செய்து முடித்து விடுவார். ஆனால் ஒரு முறை மாலையிலே அவர் உலா வருகிறார். அப்படி உலா வருகிற பொழுது காலையிலே 7 புதுமை செஞ்சு முடிச்சிட்டார். அவர்களுடைய துறவர மடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கொத்தனார் அந்த சாரம் சரிந்து விழுவதை பார்க்கிறார். விழுந்தா எலும்பு கூட மிஞ்சார். எனவே அவரை காப்பாற்ற வேண்டும். ஆனால் 8வது புதுமை செய்ய அனுமதி இல்லை. எனவே என்ன சொல்றார், ஐயோ அங்கே நில்லுப்பான், ஆகாயத்தில் நில்லு, நான் போய் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிவிட்டு வந்து உன்னை பத்திரமா கீழே இறக்குறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஓடி போய் சபை தலைவர்கிட்ட, அங்கே மடத்து தலைவர்கிட்ட கேட்குறாரு, இப்படி நடந்து போச்சு, அவனை ஆகாயத்தில் நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன், 8வது புதுமை செய்ய எனக்கு அனுமதி இல்லை, அதனால இந்த ஒரு முறை எனக்கு விதிவிலக்கு கொடுத்து அவனை கீழே பத்திரமா இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார். அப்போது அவருடைய தலைவர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் 8வது புதுமை ஏற்கனவே செஞ்சிட்டீங்க, உங்களுடைய நல்ல எண்ணத்தின் காரணமாக அவன் விழுந்து இறந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அருமையான புதுமை செய்து விட்டீர்கள். ஆகாயத்தில் நிறுத்தி வச்சுட்டு வர்றது புதுமை இல்லையா என்ன? எனவே நீங்கள் பத்திரமாக இறக்குங்கள் என்று சொன்னாராம். அதுபோல அதற்கு பிறகு அவர் போய் பத்திரமா இறக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்றார், இன்னும் உங்களுக்கு நிபந்தனை இல்லை, எத்தனை புதுமைகளையும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இப்படி புனித அந்தோனியார் வாழும் காலத்திலும் இப்பொழுதும் நிறைய பேர் என்னிடமும் சொல்லுவார்கள், அந்தோனியார் கோவிலுக்கு நான் 13 நவநாள் சென்று ஜெபித்தேன், நான் கேட்டது கிடைத்தது என்று சொல்வார்கள். சில பேர் மிக விரைவிலேயே அந்தோனியாரிடம் கேட்ட மன்றாட்டு கிடைத்தது என்று சொல்கிறார்கள். எப்படி இந்த இடத்தில் இந்த புதிய கோவிலிலே இறைவனுடைய இல்லத்திலே எங்கே அருளடையாளங்கள் கொண்டாடப்பட்டு இறைவார்த்தை பகிர்ந்தளிக்கப்படுகிற பொழுது இறைவனுடைய மகிமை விளங்கவும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் எண்ணற்ற நலன்கள் உங்களுக்கும் இனி இந்த ஆலயத்தை தேடி வருகிற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த ஆலயத்தை இறைவன் தாமே புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து இங்கு வருகிற அனைவருக்கும் அருளின் ஆசியின் இடமாக திகழச் செய்வாராக. ஆமென்.